தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. முதல்ல நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலியிடணும். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது சும்மா உட்கார வரல, நம்ம கர்த்தரை முழு மனதோடு ஆராதிச்சு நமக்கு என்ன தேவைங்கிறத அவர்கிட்ட முகமுகமா சொல்லும் போது தேவன் நம்ம தேவைகளை நிறைவேற்றுவரா இருக்கிறார். மனுஷன் சொன்னா ஒரு காலத்துல செய்வான், ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அது மனுஷனுடைய இயல்பு. ஏன்னா தேவன் அப்படி அல்ல. நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிற கர்த்தர். தேவனை நம்ம உண்மையாகவே நம்ம ஆராதிக்கணும். இந்த ஆலயத்துக்கு வந்தா வேடிக்கை பார்க்கவும் அல்ல, மத்தவங்க என்ன செய்யறங்கிறத நம்ம நோட் பண்ணவும் கிடையாது. வந்த நோக்கம் என்ன? கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். இந்த வருடம் தொடங்கி தேவன் ஒவ்வொரு நாளை கூட நம்மள அருமையா வழி நடத்திருக்கிறார். நிச்சயமா எல்லா நாள்ல கூட நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டே இருக்கலாம். நம்ம நின்னால தேவனை ஸ்தோத்தரிக்கலாம், படுத்தாலும் நடந்தாலும் தாவீதை போல தேவனை ஸ்தோத்தரிக்க நம்ம இருதயம் பலப்படும், நம்முடைய எண்ணங்கள் புதுமையாக்கப்படும். அதே வசனம் 15வதுல, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்போது கூப்பிட சொல்றாரு ஆண்டவர்? ஸ்தோத்திர பலியிட்டு அதுக்கப்புறம் ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு. நமக்கு எல்லா இடத்துல ஆபத்து வருது, நம்ம என்ன பண்றோம்? மனுஷங்கிட்ட உதவி கேட்கிறோம். அந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்வான், ஆனா அடுத்த நிமிஷம் நம்ம மனுஷனை மறந்துடுவோம். ஏன்னா நம்மளோட இயல்பு. ஆனா கர்த்தர் ஆண்டவரே நான் இக்கட்டான்னு சொல்லி இருக்கப்பா, என்னை விடுவிக்க யாரும் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மை விடுவிப்பார். உறக்க ஆலயத்துல கூப்பிடணும். மனுஷங்கிட்ட போய் நம்ம முறையிடுறது வீண். கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட்டு, இந்த இடத்துல எனக்கு ஆபத்து இருக்கப்பா, நீங்க எங்களை விடுவித்தாதான். யாக்கோபு எப்படி கர்த்தருடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சாங்களோ, நம்ம கூட கர்த்தருடைய பாதங்களை கெட்டியா பிடிச்சு நீங்க இதை அதை செய்யணும், நம்ம உரிமையா அப்பா கிட்ட கேட்கலாம். மனுஷங்கிட்ட கேட்டா நம்மளோட முயற்சி எல்லாம் வீண் தான். ஏன்னா ஒவ்வொரு டைமா ஒவ்வொரு மனுஷன் மாறுவாங்க. மனுஷனுடைய இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையா இருக்காது. கர்த்தர்கிட்ட நம்ம ஆபத்து நேரத்துல ஆண்டவரே நோக்கி கூப்பிடுற போது நிச்சயமா விடுவிப்பார். தானியேல சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. அங்க என்ன பண்ணாங்க? தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட காரணம் அங்க ஜெபம். தானியேலோடைய உண்மையான ஜெபம் கர்த்தர் கேட்டாங்க. சிங்கத்தின் கெபியிலிருந்து தானியேலை பாதுகாத்தார். நம்மளையும் பாதுகாக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். நான் அந்த நேரத்துல ஆபத்து நம்மளை விடுவித்து நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம சொல்லலையா, இக்கட்டான சூழல் வந்தது, என் தேவன் என்னை பாதுகாத்தார். நம்ம மற்றவங்க சொல்லும் போது கர்த்தரோட சாட்சி இன்னும் அதிகமா இருக்கும். அவங்களும் தேவனை நம்புவாங்க. இன்னும் அவங்க தேவனுக்குள்ள வளர நம்ம ஒரு சாட்சியா இருப்போம். 21வது வசனம், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்து உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். எப்படி? நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமா பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ பேசும்போது செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நமக்கு விரோதமா பேசுவாங்கல்ல, இவங்களுக்கு தெரியாது இந்த வார்த்தை நம்ம பேசுறோம், நம்ம நினைப்போம் அவங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல, அவரும் மௌனமா இருக்காரு, என்ன வேணாலும் இவங்களை பத்தி தப்பு தப்பா பேசலாம், எது வேணா சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லையே நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மௌனமா இருக்கேன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா அவங்களை கடிந்து கொண்டு ஒவ்வொன்றும் நம்ம கண்ணுக்கு முன்பாக நிறுத்துவார். இந்த காரியங்கள் இவங்க உங்களுக்கு செய்தாங்கன்ட்டு நம்ம கண்ணுக்கு முன்பாக நிறுத்தும் போது நம்ம தேவனே பார்ப்போம். ஏன்னா நம்ம நினைப்போல நமக்கு யாரும் இல்ல, ஆண்டவரே இவ்வளவுலாம் பண்றாங்க, ஆனால் நான் மௌனமா இருக்கேன், எனக்கு சப்போர்ட் இல்ல, எந்த சப்போர்ட்டும் எனக்கு இல்ல, என்ன அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு யார் இருக்காங்க? கர்த்தர் இருக்கார். நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் இருக்கார். நமக்கு விரோதமாக எவ்வளவு விரோதமா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், எது வேணா செஞ்சுட்டு போட்டோம், நம்மள அவங்க அவமானப்படுத்துறோம், ஆனாலும் அவங்க நினைக்கிறாங்க யாரும் இல்ல. இல்ல, நிச்சயமா கர்த்தர் இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு முன்பாக யார் செய்யறாங்களோ அவங்களும் நம்ம நிறுத்தும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை மட்டும் நம்புவோம். இந்த புதிய வருடம் தொடங்க போது கர்த்தருக்கு சாட்சியா இருப்போம்.
புதிய காரியங்களை கத்த நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வாராக. இந்த சங்கீத